சொல்லடா கண்ணிலே பிரேமமோ ஈடிலா நேயமோ பேரிலா மாயமோ ஏதியே சுகமோ. ஏங்க ஃபோன் ரிங் ஆகுது. ஏண்டி தோரத்தரத்துல இருக்கிற? நான் இங்க வந்து 5 நிமிஷம் ஆகுது. மேடம் ஸ்டாச்சு பொசிஷன்ல இருந்து கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணு. தெரியுது தெரியுது. ஹலோ ஹலோ. யாருங்க? தெரியலடி, லைன்ல தான் இருக்காங்க, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்க ஏதோ வெளியே சத்தம் கேட்டுச்சுல, கண்ணாடி உடையிற மாதிரி. ஆமாடி, சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்ப நீங்க எதுக்கு வெளியே போனுங்கிறீங்க? ஏண்டி நீ தானே சொன்ன வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு, பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்களாம் வெளியே போக வேணாம். என்னாச்சுடி உனக்கு? லோக்கல் ரவுடி நீ இப்படி பயந்துட்டு இருக்க? யாரு ரவுடி? நான் ரவுடி. ஆமா பின்ன இல்லையா? உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள அப்பப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. எவ்வளவு சுத்த விட்ட நீ. பின்ன அசால்ட்டா வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவாங்களா? இருடி, மறுபடியும் சத்தம் கேக்குது, என்னன்னு பார்த்துட்டு வரேன். முடியாது, நீங்க கீழே போகாதீங்க. ஏய் என்னடி உன்னோட ஒரே தொல்லையா போச்சு, சும்மா சும்மா பயந்துகிட்டு இருக்க. இதோ பாரு, கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கதவை பூட்டிக்க. யாரா வந்தாங்கன்னா கதவை திறக்காத. என் சத்தம் கேட்டா மட்டும் தான் திறக்கணும், புரியுதுல்ல? நான் சொல்றேன்ல போகாதீங்கன்னா. எதுக்கு சொல்றேன்னு தெரியாதா? ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க வெளியே வரணும் தான் யாரும் ஏதோ பண்றாங்களோன்னு தோணுது. ஏய் உள்ள எவனும் வர முடியாதுடி, வெளியே தான் ஏதோ சத்தம் கேக்குது. ஒருவேளை யாருக்காவது ஏதாவது ஆபத்தா இருந்தா இருடி, பார்த்துட்டு வரேன். இது ஒன்றும் நம்ம ஊர் கிடையாது, இஷ்டத்துக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. நானும் இங்கே ஏன்டா வந்தோன்னு இருக்கு. என்ன ஏன் வந்தோன்னு இருக்கா? அப்ப ஐயா வேலை கொஞ்சம் பத்தலன்னு நினைக்கிறேன். சரி சரி, வந்து வேலை பார்க்குறேன். நான் அப்படி சொன்னேனா? அப்ப வேலை பார்க்க வேணாமா? போங்க, உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. எப்பெல்லாம் கோவமா கத்துறனோ அப்பெல்லாம் இப்படி பேசி என்ன ஆஃப் பண்ணிடுவீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ வெக்கப்பட்டா அவ்வளோ அழகா இருக்கடி. போதும் போதும், ஐஸ் வச்சது. சரி நீ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இரு, நான் இப்போ வந்துடுறேன், ஓகேவா? நீ கதவை லாக் பண்ணிக்க. வேணாங்க, சொன்ன கேளுங்க. என் மனசுக்கு ஏதோ சரியா படல. என்னடி சரியா படல? அது என்னன்னு தெரிஞ்சா நானே சொல்ல மாட்டேனா? என்னன்னு சொல்ல தெரியலங்க, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. வர வர நீ ரொம்ப பயப்படுறடி. பயப்படுற விஷயத்துக்கு பயந்துதான் ஆகணும். என்னதான் நீங்க பெரிய ஹீரோவா இருந்தாலும் அது நம்ம ஊர்ல. எந்த ஊருக்கு போனாலும் உன் புருஷன் ஹீரோ தாண்டி. என்ன தாண்டி உனக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாம இரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? லூஸ் ஆடி நீ. இதை பாருங்க, நான் வேணா லூஸாவே இருந்துட்டு போறேன், ஆனா நான் உங்களை வெளியே அனுப்ப மாட்டேன். ஏய் சரிடி, ஹோட்டலுக்கு வெளியே போக மாட்டேன். அட்லீஸ்ட் முன்னாடி போய் என்னன்னாவது பார்க்க விட்டுடி. வெளியே இருந்து பார்க்குறேன், இங்கேருந்து பார்த்தா தெரியலல்ல. சொன்னா கேளுங்க. ஹலோ சார், நான் ரிசப்ஷன்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. சார், உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? என்ன தெரியா? ஆமாங்க சார். பேர் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம் சார், அவங்க பேர் ரேவதி. சரி ஓகே, கீழே வரேன். யாருங்க? ஏய் யாருன்னு தெரியலடி, யாரோ ஒரு பொண்ணு என்னை பார்க்க வந்திருக்கலாம். யாரு? எதுக்கு இந்த நேரத்துக்கு உங்களை பார்க்க வரணும்? என்னடி பத்ரகாளி மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சு. அப்படிதான், என் மூஞ்சு அப்படிதான் இருக்கும். நல்லாவே இல்லடி. நல்லா இல்லைனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே இருக்கட்டும், சொல்லுங்க யாரு? எனக்கே தெரியாதுடி, யாரோ ரேவதியா. பேரே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்துட்டு வரேன். இதை பாருங்க, பேர் வேற தெரியலங்கிறீங்க, கீழே போகாதீங்க. பார்த்துட்டு வந்துடுறேன்டி. இந்த நேரத்தில் யாரா ஆம்பளைங்க வந்தா கூட சரின்னு சொல்லலாம். எதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா? என்னடி சந்தேகப்படுறியா? சந்தேகமா? இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு. சந்தேகம் இல்லைங்கிற, பயங்கிற, ஆனா மூஞ்சி பத்ரகாளி மாதிரி இருக்கு. புரியுது புரியுது, நான் இல்ல, இதை பார்க்குற எல்லாருக்கும் புரியும். சரி வா, நீயும் ஒன்னா வா, போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். சே, என்ன நேரத்தில் கிளம்பி வந்தமோ? கிளம்பி வந்த நேரமே சரியில்லை. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியல. வாயிலே வடை சுட்டிங்க. ஹனிமூனு அப்படி இப்படின்னு. செகண்ட் ஹனிமூனு, ஃபர்ஸ்ட் ஹனிமூன் தான் அப்படி இல்லை. இதில் நம்ம ஃபுல்லாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்ட எந்த காலும் வராது, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்து நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ரூம் நம்பர் 303 வரேன். கீழே வர சொல்லி ஒரு கால் வந்தது. எஸ் சார், ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். ஃபைலா? என்ன ஃபைல்? தெரியல சார், நீங்கள் வந்தீங்கன்னா இதை கொடுக்க சொன்னாங்க. யாருங்க வந்தா? அவங்க எதுக்கு ஃபைலை கொடுத்துட்டு போயிட்டாங்க? எதுக்கு எங்களை மீட் பண்ணலை? அவங்க இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க சார். ஏதோ ஃபோனை பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. உடனே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. போகிறப்ப இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதில் என்ன இருக்கு? தெரில மேடம்.
ஃபைலை வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பார்க்க எப்படி இருந்தாங்க? ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க சார். வேத்து போயிருந்தது. இதை கொடுக்க சொன்னாங்க. அப்புறமா முடிஞ்சவங்கள பார்க்குறதா சொன்னாங்க. சரிங்க சார், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். ஹேவ் a குட் டே சார். என்னடி இது? ஏதோ ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. இங்கே கொடுங்க பார்ப்போம். ஆமாங்க, இது கேஸ் ஃபைல் தான். சரி, நம்ம ரூமில் போய் பார்க்கலாம். அதுவும் சரிதான். எந்த நேரத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா என்னவா இருக்கும்? அதுவும் பேஷண்டோட ஹிஸ்டரியை நம்மக்கிட்ட எது கொடுக்குறாங்க? தெரியலங்க, போகலாம், போய் பார்க்கலாம். சம்மந்தப்பட்டவங்க எப்படியும் மறுபடியும் கால் பண்ணுவாங்க, இல்லை பார்க்க வருவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். ஏங்க, இந்த ஃபைலில் என்னடி? என்ன ஃபைல்? என்ன? இல்லை, இந்த ஃபைலு ஒரு பையனோடது. அதுவும் 13 வயசு தான் ஆகுது. அவன் ஒரு பேஷண்ட்டுங்க. அது தெரியுதுடி. அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு புற்றுநோய் இருந்திருக்குங்க, அதுவும் பிளட் கேன்சர். என்னடி சொல்ற? சரி, யாரோ ஒரு பையனுக்கு கேன்சர் இருந்திருக்கு. அந்த ஃபைல் எதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கணும்? ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்க, இல்லைனா இவ்வளோ தூரம் தேடி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டல் டி? மது ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு. மது ஹாஸ்பிட்டலுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு தெரிஞ்சு எந்த சம்மந்தமும் இல்லை. பின்ன ஏன் வந்து கொடுத்துருக்காங்க? அதாங்க எனக்கும் புரியல. அதுவும் நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே இருக்கும்போது இவ்வளோ தூரம் தேடி கொண்டு வந்து எது கொடுக்கணும்? ஆனால் ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்க. ஒன்றும் புரியலடி. அத்தை, சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க. இல்லை மீனா, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. வீட்டில் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமாம் அத்தை, காலையிலே பண்ணிட்டேன். எப்பவும் மாதிரி அந்த விளக்கு ஏற்றின அந்த பூவெல்லாம் ஒரு ஓரமாக குமிச்சு வச்சுருக்க போகிறேன். எல்லாத்தையும் அள்ளி டஸ்ட்பினில் போடு, சரியா? காஞ்ச பூவெல்லாம் பூஜை ரூமில் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு நல்லது கிடையாது. சரிங்க அத்தை, நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீ மாறவே இல்லை. இப்போ தான் பூஜை ரூம்குள்ளே போயிட்டு வந்தேன். நீ அந்த செல்ஃப் ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கல, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். போய் எடுத்து போடு. சரிங்க அத்தை.